தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் வரலாறு மாறிவிடும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை வெறும் எழுத்து அல்ல, அது சிருஷ்டிக்கும் வல்லமை. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். இருள் விலகி வெளிச்சம் உண்டானது. இயேசு, லாசருவே வெளியே வா என்றார். 4 நாட்களாக மரித்திருந்த லாசரு உயிரோடு வெளியே வந்தான். இயேசு கடலை நோக்கி அமர்ந்திரு என்றார். புயல் அடங்கியது. அவர் முடக்குவாதக்காரனை நோக்கி எழுந்து நட என்றார். அவன் உடனே எழுந்து நடந்தான். தேவனுடைய வார்த்தை சூழ்நிலைகளுக்கு கீழ்ப்படியாது. சூழ்நிலைகள்தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றன. இன்று உன் வாழ்க்கையில் எது மரித்து போனது? உன் ஜெபமா? உன் நம்பிக்கையா? உன் ஊழியமா? தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் மரித்தவை உயிர் பெறும். மூடிய கதவுகள் திறக்கும். முடியாதது சாத்தியமாகும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசி. அவர் சொன்னதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். இந்த வார்த்தையின்படி கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.